ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.2ல இருக்கக்கூடிய 6th சம் தான் பார்க்குறோம். பாருங்கள், இன் ட்ராபோசியம் ஏபிசிடி ஏபி parallel to DC E and F are the points on non-parallel side. ஓகேங்களா, நான் parallel சைடில் AD and BC ரெஸ்பெக்டிவ்லி. ஏடி பிசின்றது நான் parallel சைடு, ஏடியில் வந்து ஈன்ற பாயிண்ட்டும் பிசியில் வந்து எஃப்ன்ற பாயிண்ட்டையும் கொடுத்துட்டு சச் தட் இஐயும் எஃப்ஐயும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே parallel to ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ தட் ஏஇ டிவைட் பை இடி ஈக்குவல் டு பிஎஃப் டிவைட் பை எஃப்சி அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டினை தான் நான் படமாக வரைஞ்சிருக்கிறேன். படமாக அப்படியே வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இது ரெண்டும் parallel சைடு, இது நான் parallel சைடு. ஏடியில் ஈன்ற பாயிண்ட்டையும் பிசியில் எஃப்ன்ற பாயிண்ட்டையும் வச்சுட்டேன். இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான், சிடியும் ஏபியும் parallel அப்படின்னு கொடுத்துட்டான். அது போக இந்த இஎஃப்பும் ஏபியும் parallel அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அவன் கேட்டிருக்க கண்டிஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ 6th சம்மு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேம்பஸாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ட்ரையாங்கிளாக மேக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். ஸோ அப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பியையும் டியையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, 2 இல்லை 3 ட்ரையாங்கிளே கிடைக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரையாங்கிள் இந்த ஏபிடியை மட்டும் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகேங்களா, ஸோ எடுத்ததுக்கப்புறம் இங்கே இடத்துல ஒரு டீன்ற ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஏபிடின்ற ட்ரையாங்கிளை எடுத்திருக்கேன் அப்படின்றப்ப இந்த ட்ரையாங்கிளில் இடி வந்து parallel to ஏபி. கரெக்டாக? ஓகே, அதான் எழுத போகிறேன். இடி parallel to ஏபி. ஓகேங்களா, இடி parallel to ஏபி. ஸோ அப்போ நம்ம வழக்கம் போல் பை பிபிடி தியரம் படி என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிறத நான் வந்து இந்த டிஇ டிவைடட் பை இஏ ஈக்குவல் டு டிடி டிவைடட் பை டிபி எழுதலாமா? ஸோ டிஏ டிஇ டிவைடட் பை இஏ ஈக்குவல் டு டிடி டிவைடட் பை டிபி. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ட்ரையாங்கிள் இந்த சைடு பிசிடி. ஓகேங்களா, இன் ட்ரையாங்கிள் பிசிடி எடுத்துக்கிட்டேன். பிசிடியை பொறுத்த வரைக்கும் இடி வந்து எஃப்டி வந்து டிசிக்கு பேரலல். ஸோ எஃப்டி பேரலல் டு சிடி. தேட்ஃபோர் பை பிபிடி என்ன பண்ணலாம், அதே மாதிரி நான் எடுக்க போகிறேன் பிஎஃப் டிவைடட் பை எஃப்சி. ஓகேங்களா, ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை டிபி. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏன் இங்கிட்ட எடுக்கிறோம், இப்படி எடுக்கக்கூடாதா அப்படிலாம் யோசிக்கவே வேணாம். ஏன்னா இந்த இடத்துல தான் இந்த 2 சைடை தான் 2ஆக கட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த சைடு எடுக்கணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டாக எடுத்தோன்னா இதுலேருந்து இதை வர்றதான் ஃபஸ்ட்டாக எடுக்கிறோம். ஓகேங்களா, இது நியூமரேட்டரில் எடுத்துட்டிங்கன்னா இது டினாமினேட்டர் போட்டிங்கன்னா அதே மாதிரி இதை டினாமினேட்டர் போடணும். அப்படி போட்டால் தான் கரெக்டு. அப்படி இல்லைன்னா நம்ம எழுதின ஈக்குவேஷன் வராது. ஓகேங்களா, ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டுதையுமே வச்சுக்கிட்டாச்சு. ஸோ டேக்கிங் ரெசிப்ரோக்கலான் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி டிடி பிடி பிடி இருக்குது. ஸோ இதை நான் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ரெசிப்ரோக்கலாக எடுக்கிறேன். ஸோ அப்போ எஃப்சி டிவைடட் பை பிஎஃப் ஈக்குவல் டு டிபி டிவைடட் பை பிடி. ஓகேங்களா, ஸோ இப்போ இதைத்தான் நான் வந்து என்னமா பண்ணுறேன், தேர்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃப்ரம் 1 and 3rd. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, டிஇ டிவைடட் பை இஏ. ஓகேங்களா, மேலே இருக்கக்கூடியது தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். டிஇ டிவைடட் பை இஏ ஈக்குவல் டு டிடி டிவைடட் பை டிவி. டிடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு, இங்கே எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிடி டிவைடட் பை டிபி. ஓகேங்களா, பிடி டிவைடட் பை டிபி. டிபிக்கு நான் டிபி நேம் மறுபடியும் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ டிடி. ஸோ அப்போ மேலே வர்றது டிடின்னு வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா அதே தான், டிடினாலும் டிடினாலும் அதே தான், பிடினாலும் பிடி டிபினாலும் அதே தான். ஓகேங்களா, ஸோ
ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எழுதியிருக்கேன். தேர்ட் ஈக்குவேஷன் எழுதும்போது அதே தான் ரிப்பீட்டடாக வருது. ஸோ அதனால் இதை விட்டுட்டு இதை எழுதலாமா? எஃப்சி டிவைடட் பை பிஎஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மூணுமே ஈக்குவல். என்னது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் பார்த்தீங்கன்னா இது மூணுமே ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டையும் தேர்டையும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதுங்க. டிஇ டிவைடட் பை இஏ ஈக்குவல் டு எஃப்சி டிவைடட் பை பிஎஃப். ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றினா என்ன வருதோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டேக்கிங் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு மறுபடியும் பண்ணுங்கள். ஸோ இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா இஏன்னு வரும். இஏனா வேறு ஒன்றும் இல்லை, ஏஇ. ஓகேங்களா? இஏனாலும் ஏஇனாலும் ஒன்று தான். டிவைடட் பை டிஇனாலும் இடினாலும் ஒன்று தான். ஈக்குவல் டு ஸோ பிஎஃப் மேலே வருது டிவைடட் பை எஃப்சி. ஓகேங்களா? ஸோ இதை ரெசிப்ரோக்கல் எடுத்து எனக்கு இந்த இது வந்திருக்குது. ஸோ அவன் கேட்டிருக்கிறது இதுதான் ஆன்சராக கேட்டிருக்கான். இதை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஏஇ டிவைடட் பை இடி ஈக்குவல் டு பிஎஃப் டிவைடட் பை எஃப்சி அப்படின்றது தான் அவன் ஆன்சராக கேட்டிருக்கான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த 6th சம்மு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம பிபிடி ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். பட் எதுக்கு அப்ளை பண்ணணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 2 ட்ரையாங்கிளாக மேக் பண்ணுறோம். இது ஒரு ட்ரையாங்கிள்னால் இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ பிபிடி ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் எந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கும் போது 2 சைடு வருது, 2 பாயிண்ட் இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஆரம்பிச்சோன்னா இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே இடையில பாயிண்ட்டே கிடையாது. ஸோ இப்போ இதை எடுக்கக்கூடாது. இங்கே எடுத்திங்கன்னா இங்கேருந்து இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இந்த சைடு 2 இருக்குது, இந்த சைடு 2 இருக்குது, 2 பார்ட் இருக்குது. ஸோ அப்போ இதை எடுக்கலாம் அப்படின்றத கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? டிஇ டிவைட் பை இஏ அப்படின்னு எடுக்கிறோம். அதேமாதிரி டி டிவைட் பை டிபி அப்படின்னு எடுக்கிறோம். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த சைடு எடுக்கும்போது இது டிவைட் பை இதுனா இது டிவைட் பை இது தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனால போதும். இது வந்து ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இந்த பிபிடி ஃபார்முலா ஈஸி தான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஓகே பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 7th சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 7th சம் தான். பாருங்கள். இன் ஃபிகர், இந்த ஃபிகரில் டிஇ பேரலல் டு பிசி. இந்த டிஇ இதுக்கு வந்து பிசிக்கு பேரலல் அண்டு சிடி பேரலல் டு இஎஃப். சிடி அப்படின்றது இது வந்து பேரலல் டு இஎஃப், இதுவும் பேரலல். ப்ரூவ் தட் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப். ஓகேங்களா? ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப். ஓகேங்களா? இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், ஏபிசி அப்படின்ற ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்தீங்கன்னா இந்த டிஇ வந்து பிசிக்கு பேரலல். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஇ பேரலல் டு பிசி. கரெக்டாக? டிஇன்றது பிசிக்கு பேரலல் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரையாங்கிளில் ஏடி அப்படின்றத ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏடி டிவைட் பை டிபின்னு போட்டிருக்கோம். பட் இங்கே வந்து ஏடி டிவைட் பை ஏபின்னு எழுதுகிறேன். இதுவும் கரெக்ட் தான். பட் எதுக்காக இந்த இடத்துல இப்படி எழுதுறேன் அப்படின்னா நம்மளுக்கு இருக்க ஈக்குவேஷனில் ஏபியோட ஸ்கொயர் தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஏடி ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. பட் அது வந்து ஏபிக்கு ஏபியும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த இடத்துல ஏபியை டேரெக்டாக எழுதுறேன். ஓகேங்களா? ஏடி டிவைட் பை ஏபி ஈக்குவல் டு ஏஇ டிவைட் பை ஏசி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏடிசி. இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏடிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஏடிசியில் இஎஃப்பும் சிடியும் பேரலல். கரெக்டாக? இந்த 2 லைனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல். அப்போ இஎஃப் பேரலல் டு சிடி. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே நான் எடுத்தேன் அப்படின்னா ஏஎஃப் எடுக்கிறேன் அப்படின்னா ஏஎஃப் டிவைட் பை ஏடி எழுதலாமா? ஏஎஃப் டிவைட் பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ டிவைட் பை ஏசி. ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ 2 ஈக்குவேஷனையும் பாருங்கள். ஏஇ டிவைட் பை ஏசி, ஏஇ டிவைட் பை ஏசி. ஸோ இது இதுக்கு ஈக்குவல், இது இதுக்கு ஈக்குவல் அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ஈக்குவல் தான். ஸோ அதை தான் எழுத போகிறேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஏடி டிவைட் பை ஏபி ஈக்குவல் டு ஏஎஃப் டிவைட் பை ஏடி. ஓகேங்களா?
ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஏடி எந்த சைடும் ஏபி எந்த சைடும் கொண்டு போகிறேன். ஸோ அப்போ ஏடி இன்ட்டு ஏடி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப். ஏடி இன்ட்டு ஏடி ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப். ஸோ அவன் கேட்டிருக்கிறது இதுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் 7th சம்மு. பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்க வேணாம். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். நம்ம அந்த பிபிடியை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? பை பிபிடி. ஓகேங்களா? அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ பை பிபிடி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நம்புகிறேன். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்ன்றதை நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அப்படி பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.